போச்சுடாங்கிற மாரி தான் ஒரு மேட்ரு இப்போ நடந்திருக்கு. என்னன்னா, காலையிலேயே நம்ம விசித்ரா மேம் இருந்துக்கிட்டு, நம்ம தினேஷ் அவங்க ஃபேமிலி அண்ட் அவங்க பர்சனல் மேட்டர்லாம் பேசுனாங்க. அத வந்து நம்ம ரவீனா வந்து போட்டு உடச்சுட்டாங்க சொல்லப்போனா தினேஷ்ட்ட போட்டு குடுத்துட்டாங்க. யார் யார் லைவ் பார்த்தீங்கன்னு தெரில. பார்த்தவங்களுக்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரவீனா இருந்துக்கிட்டு எல்லாமே சொல்ட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் ஆனா தினேஷ்க்கு வந்து நம்ம காலையிலே சொன்ன மாரி தினேஷ் ப்ரோவுக்கு எதுவுமே அவங்க ஃபேமிலி மேட்டர் சொன்னத பத்தி எதுவுமே தெரியாது. வாங்க நம்ம என்னாச்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். போகிற போக்கில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலைல ஒரு டாஸ்க் நடத்துனாங்க. என்னென்னா ஒரு ஒரு சுற்றி விடுற மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது வந்து ப்ரெசல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு. அது வந்துட்டு கிட்டத்தட்ட மோட்ரு ஏதோ ஒர்க் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். அதனால் அதை விட்டு விட்டு போயிட்டு இருந்தாங்க. மேபி அந்த இது ஒர்க் ஆகலை, சொல்லப்போனால் டாஸ்க்கே கிடையாதுன்னு தான் சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம விசித்ரா இருந்துக்கிட்டு இங்கிட்டு போயிட்டு நம்ம பூர்ணிமா மாயாட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணியமான ஒரு கிரிஞ்சான வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனால். இங்கிட்டு நம்ம விஷ்ணு ப்ரோ இருந்துக்கிட்டு நம்ம மாயா கூட பரவாயில்லடா, மணிகிட்ட சொல்கிறாங்க, நம்ம மாயா கூட பரவாயில்ல, விசித்ரா இருந்துக்கிட்டு கரெக்டாக இது பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்ம பூர்ணிமா இருந்துக்கிட்டு கேம் விளாடாத மாதிரி அப்படியே சீனாக போட்டுக்கிட்டு அதுதான் கரெக்டான கேம் விளாண்டுட்டு இருக்க மாதிரி நம்ம விஷ்ணு ப்ரோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவீனா இருந்துக்கிட்டு காலைல நடந்த விஷயத்த தினேஷ்ட்ட போட்டு விட ஆரம்பிக்குது. என்னென்னா, நான் காலைல எந்த தப்புமே பண்ணல, என்னை பிடிச்சி அவங்க திட்டுறாங்க விசித்ரா மேமு, எதுக்கு திட்டினாங்கன்னு என்னன்னே எனக்கே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தினேஷ் ப்ரோட்ட சொல்கிறாப்புல, என்னென்னா இது மாதிரி உங்களை ஃபேமிலியை பற்றி திட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காப்புல. அதுக்கு நம்ம தினேஷ் ப்ரோ செம்ம காண்டாயிட்டாருன்னு தான் சொன்னோம். ஏன் பர்சனல் மேட்டருக்கு அவங்க யார், அவங்க என்ன இருக்கு பேசுகிறாங்க, தெரிஞ்சுன்னா கிழிச்சு விட்ருப்பேன் காலையிலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பக்கத்தில் இந்த மணி இருந்துட்டு சொல்கிறாப்புல, ஆமாம் ப்ரோ எங்கள் பக்கத்தில் எங்கள் பர்சனல் தான் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் உண்மையை கக்கிட்டு கிடக்குறாங்க. எங்களையும் பிடிச்சி பர்சனலாக பேசினாங்க, அப்படி இப்படின்னு கல்யாணம்லாம் பண்ணி என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போயே நான் சொன்னேன்டா, தினேஷ் ப்ரோ சொல்கிறாரு, அப்போயே நான் சொன்னேன்டா, அவங்க கேரக்டரே அதுதான், பர்சனலை பற்றி பேசுவாங்க, எமோஷ்னல் பண்ணி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் தான் யாருமே நம்பலை. நம்ம தினேஷ் வந்துட்டு தெளிவாக சொல்கிறாப்புல, என்னென்னா உங்கள் வீட்டில் என்னென்ன நடக்குது, உங்கள் ஃபேமிலி எப்படி, நம்ம விஷ்ணுகிட்ட கேட்ட மாதிரி உங்கள் ஃபேமிலி எப்படி நீங்கள் எப்படி நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம தினேஷ் ப்ரோ சொல்கிறாப்புல, இது மாதிரி கேட்டு தான் அதுக்கப்புறம் உனக்கும் எகெயின்ஸ்டாக வரும்போது இந்த இதை போட்டு விடுவாங்க, நீ உங்கள் வீட்டிலே நீ இப்படி தானே இருக்க, அப்புறம் இங்கே எப்படி இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு ப்ரோவும் நல்லா கோவப்படுறாப்புல, எதுக்கு தான் இப்படி பேசுகிறாங்க, எதுக்கு தான் அடுத்தவங்க பர்சனல் பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. நான் இந்த வாரம் வீக்கெண்டில் வந்துட்டு நான் கமல் சார்ட்ட இதெல்லாம் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தினேஷ் ப்ரோ எதுக்கோ ஒரு சைகையில் கேட்பாப்புல, உண்மையாகவே இதெல்லாம் சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை நான் கொஞ்சம் தள்ளி இருந்தால் நான் மேபி இது மாதிரி தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரவீனா பொண்ணு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம விசித்ரா மேம் இருந்துக்கிட்டு ஒன்று சொன்னாங்க பாருங்க, இவங்க கூடலாம் வாழவே கூடாது, ஏன்னா தினேஷுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது, அண்ட் அதனால் இவங்க கூடலாம் எப்படி வாழ்கிறாங்க, இவங்க கூடலாம் வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃபை வச்சு இழுத்து பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. மேபி இந்த வாரம் வீக்கெண்டில் கமல் சார் வந்துட்டு விசித்ராவை கேட்டால் நல்லாயிருக்கும்னு தான் எனக்கு சொல்லணும். கேட்காம இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ஃபேவரட்டிசம் விசித்ராவுக்கு பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விசித்ரா பண்ணது ரைட்டா தவறா என்று என்னான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் போகிற போக்கில் ஒரு லைக்கை பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். ஓகே, பாய்.